மேல ஒன்ன போல ஆளுங்கால தொங்க உண்ணும் பிரிட்ஜு கீழே 4ஆம் கிளாஸ் படிக்கும் போதே பாவம் அந்த பச்சை புள்ள அவ கண்ட கனவு எல்லாம் காணாம போச்சே மண்ணுக்குள்ள பெண்ணுக்கு ஒவ்வொரு நாளும் நரகத்தான் நம் நாட்டுக்குள்ள வேலைன்னு வெளிய வந்தா காம வேறியால தொல்ல உயிரை பறிக்கிறோன்னு கொஞ்சம் கூட பயம் இல்ல சரியான தண்டனை இல்ல உன்ன என்ன சொல்ல அல்லதான் இழுத்து பிடிச்சு ஆணிய எடுத்து அடிச்சு கையையும் இழுத்து பிடிச்சு வரலாயும் வறுத்து போட்டு உன் கறியை எடுத்து அந்த நாய்க்கு நான் போட்ட நாய் கூட சிண்டலடா 4 லேயர் தோலையும் நான் கதற பிரிச்சு உரிச்சு ரத்தத்தை ஸ்டாபால உன்னையத்தான் குடிக்க வச்சு நிக்க வச்சு சுட்டாலும் புல்லடுதான் வேஸ்ட் உன்னை துண்டு துண்டா நறுக்கணும்டா குழந்தையின் கதறல் கேட்டதா அதை கேட்ட பிறகும் ஏனடா மனிதர்கள் எல்லாம் ஒன்றுதான் வலியும் அது போல் ஒன்றுதான். தவறுகள் தண்டிக்கப்படணும். தண்டனைகள் கடுமையானால் தான் தவறுகள் குறையும். நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அவன் 6 months இல்லை 1 yearல ஜாமீனில் வெளியே வந்துடுவான். கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பொண்ணோட இருக்கிற கொஞ்சம் லைஃபையும் அழிச்சிடுவாங்க. தப்ப தைரியமாக பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி இருந்தா எப்படி ஒரு பொண்ணு வந்து தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ணுவா? ரேபிஸ்ட்டை மட்டும் பனிஷ் பண்ணாமல் அவங்களுடைய ஃபேமிலியையும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து பனிஷ் பண்ணுற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரணும். அப்போ தான் அவனுக்கு கொஞ்சமாவது பயம் வரும். இப்போ சொல்லுங்க, தவறுகள் அதிகமாகிறதுக்கு யார் காரணம்? ரேபிஸ்டா, கேர்ள்ஸா, இல்லை இப்போ இருக்க டெக்னாலஜியா, இல்லை தண்டனைகள் தராத சட்டங்களா? இது காந்தி கனவு கண்ட பூமியும் இல்லை, அந்த மாதிரி ஆகும்னு நம்பிக்கையும் இல்லை. கேர்ள்ஸ் நம்ம தான் சேஃபாக இருக்கணும். அண்ணான்னு கூப்பிடுற எல்லாரும் அண்ணாவாயிர மாட்டாங்க.